ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் திண்டுக்கல் ஸ்ரீ ஜோயிஸ் கலர். இன்றைக்கி நம்ம ஒரு ப்ளவுஸ் கட்டிங் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக, சிம்பிளாக, குயிக்காக வெட்டுறது எப்படி அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம். கசன்னு கணக்கு போட்டு இல்லாமல் ரொம்ப ஈஸியான அளவு, ஈஸியாக தைக்கலாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த எக்ஸ்ட்ரா பீஸ்லாம் கழிக்கிற அளவுக்கு ஒரு மார்க்கு அடித்து பரட்டுறதுக்காண்டி ஒரு 1/2 இன்ச்சில் ஒரு மார்க். சரிங்களா? இவங்க ப்ளவுஸ் ஹைட் பார்த்திங்கன்னா 14 இன்ச்சு. நான் உங்களுக்கு ஷோல்டருக்கு மேலே ஜாயின் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச்சு சேர்த்து 14 வச்சு இது ரெண்டே ஒரு லைன் மார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆம்கோல் மார்க் பண்ணுறேன். இவங்களுக்கு வந்து ஆம்கோலோட அளவு பார்த்திங்கன்னா 16 இருக்குது. பார்த்திங்கன்னா 8 இன்ச்சு. 8 இன்ச்சு ஆம்கோல் வரணும்னா ஒரு 5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இவங்க பாடி சைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 37 இன்ச்சு. இடுப்பு பார்த்திங்கன்னா 29. இப்போ இவங்களுக்கு ஷோல்ட்ரு கழுத்து எவ்வளோ வைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சு வைக்கிறேன். ஷோல்டர் பார்த்திங்கன்னா 2.25 2.25 தேவை. அதனால் 1/2 இன்ச்சு சேர்த்து 2.25 வச்சுக்கிறேன். இப்போ இது மொத்தம் அளவு 5.25. அந்த 5.25 இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். 37 4 வகுத்திங்கன்னா 9.25 வரும். சரிங்களா? அந்த 9.25 ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து 9.25 வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா தையலுக்கு ஒரு 1.5 இன்ச்சு. இடுப்பு 29 இருக்குது. 29 இன்ச்சு இடுப்புனா 4 பார்த்திங்கன்னா அதே மாதிரி 7.25 ஒரு புள்ளி மாதிரி வரும். சரிங்களா? 7.25 கூட வச்சுக்கோங்க. அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து 7.25. இப்போ நம்ம இந்த சைடு ஒரு சைடு 1/2 இன்ச்சு சேர்க்குறப்போ டபுளாக போகிறப்ப அது வந்து 1 இன்ச்சு ஆகும். அதே மாதிரி டாட்டு பிடிக்கிறதுக்கு ஒரு 3/4 இன்ச்சியும் எக்ஸ்ட்ரா தையலுக்கு ஒரு 1.5 இன்ச்சியும் வச்சுக்கோங்க. பின் கழுத்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 9 இன்ச்சு. இங்கே 3 இன்ச்சு வச்சுருக்கோம். இங்கே அதே 3 இன்ச்சு வச்சுருக்கோம். ஷோல்டர் லைனையும் ஜாயின் பண்ணிடுவோம். ஆம்கோல் லைனையும் ஜாயின் பண்ணிடுவோம். சைடு அதே மாதிரி ஜாயின் பண்ணிடுவோம். கீழே இப்போ பாதி எவ்வளோ இருக்கோ அதில் பாதியை அப்படியே நம்ம வந்து மார்க் பண்ணிக்கிட்டு பேக்கில் வந்து டாட் பிடிச்சிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பேக்கில் பிடிக்கிற டாட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 இன்ச்சு இருக்கிற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மொத்தத்துக்கு 3/4 இன்ச்சு இருக்கிற அளவுக்கு பிடிங்க. 1.5 இன்ச்சு 1.25 இன்ச்சுன்னு ரொம்ப அதிகமாக பிடிச்சாதீங்க. கழுத்து வந்து விரிஞ்சிரும். எப்பயும் போல் நம்ம ஆம்கோல் ஸ்கேல் வச்சுக்கலாம். இங்கே வந்து ஒரு 1.25 இன்ச்சு இருக்கிற அளவுக்கு கரெக்டாக இந்த பாயிண்ட்லேருந்து 1.25 இன்ச்சு இருக்கிற அளவுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்கேல் எடுத்து இப்படி வைங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு வளைவு கரெக்டாக வரும். அந்த வளைவை கரெக்டாக போட்டுக்கோங்க. அதே மாதிரி பேக்லேயும் போட்டுக்கோங்க. இப்போ நமக்கு 8 இன்ச்சு தேவைப்படுது. 8 இன்ச்சு இருக்கான்னு செக் பண்ணி பார்ப்போம். கரெக்டாக நம்ம பிடிக்கிற தையல் பிடிக்கிற கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப்லேருந்து வைங்க. ஒட்டை வச்சு பார்க்காதீங்க, கேப்லேருந்து வச்சு பாருங்கள். 8 இன்ச்சு எனக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ நீங்கள் இது 8 இன்ச்சு கரெக்டாக இருக்கிறத வெட்டுறப்போ ஒரு புள்ளி கம்மியாக வெட்டிக்கிட்டிங்கன்னா அது 7.25 மாதிரி வரும். நம்ம பேக்கில் தைக்கிறப்போ அந்த ஒரு 1/4 இன்ச்சு இழுத்து தைச்சோம்னா கை ரவுண்டு வந்து சேஃபாக அழகாக உட்காரும். பேக் அவ்வளோதான். வேறு இதில் பேக்கில் ஒரு பெரிய கஷ்டமான வேலை எதுவுமே இல்லை. ரொம்ப ஈஸி. பேக் வெட்டால் ஈஸியாக ஃப்ரண்ட்டும் வெட்டிடலாம். இது வந்து நான் 3 ப்ளவுஸுங்கிறனால ஒன்றா போட்டு வெட்டுறேன்.
எப்பயுமே வந்து ஆம்கோல் வெட்டுறப்போ மட்டும் பேக் சைடில் பேக்லேயும் சரி ஃப்ரண்ட்லேயும் சரி ஒரு 1/4 இன்ச்சு கம்மியாக வச்சு வெட்டி பாருங்கள். அப்படி ஒரு தடவை ப்ளவுஸ் தைச்சி பாருங்கள். கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு கை ஜாயின் பண்ணி அவங்க போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தெரியும். எந்த சுருக்கம் இல்லாமல் கையை இழுக்காமல் நம்ம பேக்கை மட்டும் இழுத்து தைக்கிறப்ப அது அவ்வளோ கம்ஃபர்டபுளாக அவ்வளோ சூப்பராக வந்து ப்ளவுஸ் உட்காரும். அந்த 1/4 இன்ச்சில் தான் நான் கொஞ்சம் குறைச்சிருக்கேன். இந்த 1/4 இன்ச்சு இழுவையில் வந்து அந்த ரவுண்டு அழகாக உட்காரும். இந்த மாதிரி மொத்தமாக 3 ப்ளவுஸ்லாம் வெட்டினீங்கன்னா இந்த மார்க்கெலாம் வந்து ஒரே மாதிரி இருக்கணும். அதனால் ஒரே மாதிரி அந்த மார்க்கெலாம் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம கை வெட்டிடலாம். அப்படியே டபுளாக எங்கிட்ட பேக் வெட்டினோமோ அதோட ஆப்போசிட் சைடு போட்டுக்காங்க. இந்த மாதிரி டபுளாக போட்டுட்டு நமக்கு 8 இன்ச்சுக்கு சைடில் 1.5 இன்ச்சு துணி இருக்கான்றதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எப்பயும் போல் இது கூட கம்மி இருக்கிற மாதிரி இருக்கான்னு கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துட்டு அதை கழிச்சு விட்றதா அதை கழிச்சு விட்டுட்டு அடித்து பட்டுறதுக்காண்டி ஒரு 1/2 இன்ச்சு துணி ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா 1/4 இன்ச்சு கூட விட்டுக்கோங்க. கை லென்த் என்னன்னு பார்த்துக்குவோம். ஆறு இன்ச்சு இருக்குது. எப்பயுமே கை லூஸு ஆம்கோ லூஸ்லாம் பார்க்குறப்பெல்லாம் உள் பக்கத்து பெரட்டி பார்த்துக்கோங்க. 6 இருக்குது. ஆம்கோ லைன் செக் பண்ணுறப்ப நான் கரெக்டாக அந்த சென்ட்ரு மடிப்பு இருக்குங்க இல்லையா, அந்த மடிப்புக்கிட்ட இப்படி நல்லா பிடிச்சி இப்படி சுருக்கம் இல்லாமல் இழுத்து விட்டுட்டு கரெக்டாக டேப் அந்த எட்ஜிலேருந்து கரெக்டாக வச்சு இப்படி இழுத்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8 இன்ச்சுக்கு கரெக்டாக வருது. அப்போ ஹைட் வந்து 6 இன்ச்சு 6 இன்ச்சு சேர்த்து 6 வச்சுறேன். ஒரு 3 இன்ச்சு வந்து ஆம்கோல் ரவுண்டுக்கு வச்சுறேன். தையலுக்கு 1/2 இன்ச்சு ஆம்கோல் லைன் 3 இன்ச்சு. ஏன்னா நம்ம 6 இன்ச்சு 6.5 இன்ச்சு வரைக்கும் நம்ம இங்கே வந்து 3 இன்ச்சு தான் எடுக்க சொல்லியிருக்கோம். 7 7.5 அதுக்கு மேலே போயிடுச்சுனாலும் இங்கே ஆட்டோமேட்டிக்காக 3 வைக்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம கையோட சுற்றளவு இந்த ஆம்கோல் சுற்றளவு இங்கே வந்து கரெக்டாக வச்சிடலாம். நம்ம பேக் வெட்டுறப்போ 1/4 இன்ச்சு கம்மியாக வைக்க சொல்லுவோம். ஃப்ரண்ட்டு இந்த மாதிரி கை வெட்டுறப்போ கரெக்டான அளவு வெட்டிக்காங்க. இந்த அளவுக்கு பேக் தட்டை வந்து நம்ம இழுத்து தைக்கணும். இந்த லைன் போடுறப்ப இங்கே வரைக்கும் போடாமல் ஸ்ட்ரைட்டாக சேர்த்தே போட்டுக்கோங்க. ஒரு 1 இன்ச்சு 1.25 இன்ச்சு அளவுக்கு ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு மார்க் பண்ணிக்கி 8 இன்ச்சில் பாதி 4 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இங்கிட்ட ஒரு 1/4 இன்ச்சு இங்கிட்ட ஒரு 1/4 இன்ச்சு. ஒரு பக்கெட்டு நம்ம கம்மி பண்ண போகிறோம், ஒரு பக்கெட்டு எக்ஸ்ட்ரா வைக்க போகிறோம். கரெக்டாக அந்த 1 இன்ச்சு 1.25 இன்ச்சில் பண்ண மார்க் லைன்லேருந்து ஒரு லைன் அப்படியே போட்ட ஸ்கேலை அப்படியே திருப்பி இந்த லைன்லேருந்து இப்படி போட்டுருங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த கேவ் க்ளீனாக கிடச்சிடும். இது வெட்டுறப்ப இப்படி ஸ்ட்ரைட்டாக வெட்டாதீங்க, இப்படி கிராஸாக வெட்டுங்க. இது ஒன்று மட்டும் கரெக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கை வந்து சைடு ஜாயின் பண்ணுறப்போ எந்த டிஸ்டர்ப் இல்லாமல் முன்ன பண்ண போகாமல் கரெக்டாக கை சைடு க்ளீனாக ஜாயிண்ட் ஆகும்.
எங்கெங்கெல்லாம் நாச் வெட்ட வேண்டி இருக்கோ அங்கெல்லாம் கரெக்டாக கையோட, ஏன்னா 3 ப்ளவுஸ் மொத்தமாக வெட்டிகிட்ருக்கோம். அப்போ வந்து நமக்கு வந்து ஒவ்வொன்றும் ஒரு மாதிரி மாறிடக்கூடாது. எல்லாத்தையும் ஒரே கணக்கோட கரெக்டாக வெட்டி வச்சிடணும். ஃப்ரண்ட் இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச்சிலேருந்து 3/4 இன்ச்சுக்குள்ளே இந்த மாதிரி கம்மி பண்ணி வெட்டிக்கோங்க. இது மாதிரி கை வெட்டினீங்கன்னா அங்கே பேக்கில் 1/4 இன்ச்சு கம்மி பண்ணி வச்சு ஃப்ரண்ட்டில் இதில் வந்து கையில் வந்து கரெக்டான அளவு வச்சு கையை இழுக்காமல் பேக்கையும் ஃப்ரண்ட்டையும் மட்டும் லைட்டாக இழுத்து தைச்சிங்கன்னா உங்களுக்கு ஆம்கோல் ரவுண்டு பிரச்சனையாக வராது. அவ்வளோ நீட்டாக இருக்கும் சுருக்கம்லாம். இப்போ வந்து பேக் வெட்டியாச்சு, ஃப்ரண்ட் வெட்டியாச்சு, கை வெட்டியாச்சு. இப்போ நம்ம ஃப்ரண்ட் வெட்ட போகிறோம். ஃப்ரண்ட்டில் வந்து நல்லா அந்த கிராஸில் எப்படி போடுறது அப்படின்னா, இந்த முக்கோணம் வருது பார்த்தீங்களா, இந்த முக்கோணத்தை வர மாதிரி பார்த்துக்கோங்க. இங்கே சைடில் ஒரு 1/2 இன்ச்சு துணி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த சைடும் அதே மாதிரி கொஞ்சம் துணி இருக்கணும். கழுத்து சின்னதாக இருந்துச்சுன்னா நமக்கு இங்கே ஜாயிண்ட் வராமல் இருக்கணும். இதெல்லாம் மட்டும் கரெக்டாக இருக்கான்னு வச்சு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நீங்கள் எப்பயும் போல் ஒரு மார்க் போட்டுக்கலாம். அதில் இருக்கிற அளவை அப்படியே வரைஞ்சி வச்சுக்குவோம். இங்கே மட்டும் ஒரு 1/2 இன்ச்சு வெளியில் தள்ளி வச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக எக்ஸ்ட்ரா எவ்வளோ இருந்தாலும் சரி லாஸ்ட்டில் நம்ம சைடு ஜாயின் பண்ணுறப்போ கூட கம்மி இருந்தால் கழிச்சு விட்டுக்கலாம். இப்போ இந்த லைன் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துருவோம். இது தையல் பிடிக்கிறதுக்காண்டி ஒரு 1/2 இன்ச்சு. எவ்வளோ கழுத்து தேவைப்படுங்கிறத பார்த்து நம்ம கரெக்டான அளவில் வச்சுக்கலாம். ஏன்னா அவங்க அளவு ப்ளவுஸ்லாம் என்ன அளவு இருக்கோ அதே அளவு வைக்க சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி அளவு ப்ளவுஸில் ஐ பக்கடி இருக்கும் இல்லையா, வி ஊக்கு வைப்போம், இல்லைன்னா ஐ பக்கடி வச்சுருக்கோங்க. அந்த சைடை வந்து கரெக்டாக அப்படி எடுத்து வச்சுக்கோங்க. சுருக்கம் இல்லாமல் எடுத்து வச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவாகவே கரெக்டாக வந்து உட்காந்துருக்கும். தெரியுது உங்களுக்கு? அந்த லைனை நம்ம மார்க் பண்ணிக்குவோம். அதில் ரவுண்டே இல்லை, நம்ம கரெக்டாக அழகாக இல்லை ரவுண்டு இருக்க மாதிரி வச்சுருவோம். அதே மாதிரி இங்கே வந்து ஒரு 3/4 இன்ச்சு இருக்கிற அளவு பார்த்து வச்சுக்கோங்க. பேக் வந்து குடஞ்சி வெட்டின மாதிரி க்ளீனாக வந்துடும். இப்போ ஃப்ரண்ட்டு கிராஸ் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 10 இன்ச்சு இறக்குறேன். ஏன்னா கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு 10 இன்ச்சு இறக்குறேன். கீழே டாட்டு ஒரு 3 இன்ச்சு, மொத்தம் 13 இன்ச்சு வச்சுருக்கேன். இந்த ஸ்ட்ரைட்டான லைனில் அப்படி ஸ்கேல் வச்சிங்கன்னா இந்த லைன் வந்து கரெக்டாக வரும். இங்கே வந்து நீங்கள் இதை வந்து சாதாரண ஸ்கேலில் வைக்கிறப்ப என்ன ஆகும்னா கொஞ்சம் கிராஸாக கீழே இறக்கி ஏதோ ஒரு 1/2 இன்ச்சு 1/4 இன்ச்சு டிஃப்ரென்ஸ் போச்சுன்னா உங்களுக்கு இந்த சைடு ஜாயின் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கணக்கில் வெட்டியிருப்பீங்க. அது என்னடா காரணம்னு தெரியாத காரணம் இதுதான். இந்த லைன்லாம் ஸ்ட்ரைட்டாக போகிற லைன்லாம் கரெக்டாக ஒரே மாதிரி இருக்கணும். இங்கே வச்சு அளந்து பார்த்தாலும் ஒரே அளவு இருக்கும். இப்போ 36 10 வகுத்தா 3 வரும். அந்த 3 ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த சைடு ஒரு 2 இன்ச்சு எடுத்துக்கோங்க. அந்த சைடு அதே மாதிரி ஒரு 2 இன்ச்சு.
இந்த லைனை மட்டும் இதே மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இது உள்ள எக்ஸ்ட்ரா தையலுக்கு எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச்சுக்கு சேர்த்து இது ஒரு லெவலில் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இங்கே வந்து பூக்குப்பட்டிக்காண்டி இந்த லைன் போயிடும்னு வச்சுக்கோங்க. இப்போ இங்கே எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 9.5 இருக்குது. சரிங்களா? இப்போ இங்கே ஒரு 3/4 இன்ச்சில் நம்ம டாட்டு பிடிப்போம். சரியாக சொன்னோம்னா 8.25 வரும். அப்போ நம்ம பேக்கில் எவ்வளோ வச்சோம்? 9.25 வச்சோம்யா. 9.25 எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 19 வரும். சரி, 18 19 வரும். அப்போ நம்ம பேக்கில் வந்து 19 வச்சுருக்கோம். ஃப்ரண்டில் வந்து 8.25 17 வருது. டோட்டல் போட்டு பார்க்குறப்ப 36 அரையும் சேர்த்தா 7 3 37 19 17 நம்ம சேர்த்து பார்க்குறப்ப 19 19ஓட இந்த 1 இன்ச்சு சேர்த்தா 20, இதை ஒரு 17 இன்ச்சு சேர்த்தா 37. அப்போ நம்ம பேக்லேயும் ஃப்ரண்ட்லேயும் எப்படி ஈவனாக கரெக்டாக பிரிச்சுருக்கோங்கிறது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த கணக்கு வந்துடும். இது இந்த மாதிரி ப்ளவுஸ் போட்டோம். இங்கே மேலே டாட்டு பிடிச்சனால இது மேலே வந்து இப்போ என்ன ஆகுனா இது 9.25 இருக்கிறது 8.25 மாறிடும். இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக கப்புக்கு கிடைக்க வேண்டிய லூஸ் கிடச்சிரும். இது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும். ப்ளவுஸில் வந்து எந்த ஒரு கோளாறுமே இல்லாமல் என்ன லூஸ் தேவைப்படுதோ அந்த லூஸை வந்து பேக்கில் 1 இன்ச்சு கூட வச்சு ஃப்ரண்ட்டில் 1 இன்ச்சு கம்மி பண்ணுறதுக்கான கணக்கு தான். நீங்கள் இந்த மாதிரி ஒரு முறை வெட்டி பாருங்கள். எது டவுட் இருந்துச்சுன்னா தாராளமாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, கால் பண்ணி கேளுங்க. என்ன டவுட்னாலும் கண்டிப்பாக நான் கிளியர் பண்ணுறேன். நம்ம எங்கே மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த மார்க்கை மட்டும் கரெக்டாக அதே மாதிரி சேஃபாக வெட்டிடுங்க. இப்போ வந்து நம்ம வந்து பேக்கில் வந்து கரெக்டான அளவில் தான் வச்சுருக்கோம். சரிங்களா? இப்போ நம்ம பேக் எப்படியே அடித்து பட்டிடுவோம். நம்ம இந்த மார்க் மாதிரியே நம்ம இதையும் வெட்டிட்டோம்னா நமக்கு வந்து ஒரு 4 இன்ச்சு அடித்து பட்டுறப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து கம்மியாகிடும், பேக்கில் வந்து கூட வந்துடும். அதனால் நம்ம மார்க் போட்டதுக்கு பக்கத்தில் தான் வெட்டப்போம். சரிங்களா? கீழே அதே மாதிரி டாட்டுக்கு வந்து ஒரு 1.25 இன்ச்சு, மொத்தத்துக்கு 2 இன்ச்சு மார்க் பிடிச்சிங்கன்னா டாட்டு பிடிச்சி இங்கேருந்து டாட்டு 3 இன்ச்சு பிடிக்கிறீங்க. கரெக்டாக 3 இன்ச்சு வந்துடுச்சு. இங்கே வந்து ஒரு 4 இன்ச்சு பிடிக்கிறீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த 3 இன்ச்சு வந்துடுச்சு. இப்படி கரெக்டாக அப்படி மட்டமாக வச்சணும். நம்ம இதில் ஏதாவது சென்ட்ரு வைக்கிறோம் அப்படின்னு நினச்சி நீங்கள் வச்சுட்டிங்கன்னா எல்லா அளவும் மாறிடும். அதனால் இந்த மெத்தடை வந்து நல்லா கிளியராக பார்த்துக்கோங்க. இப்படி தான் இதை வெட்டி தைக்கணும். இப்போ கீப்பட்டிக்கு எவ்வளோ துணி தேவைப்படுதுன்னு பார்த்துக்கலாம். கீப்பட்டிக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த எட்ஜில் கரெக்டாக வச்சுக்கோங்க. இங்கே கூட கம்மி இருக்கலாம் பார்க்காதீங்க. இங்கே கரெக்டாக இருக்க மாதிரி வச்சுட்டு இந்த லாஸ்ட் எட்ஜிலேருந்து பாருங்கள் 1/2 இன்ச்சு மேலே சேர்த்து வச்சுக்கோங்க. 3 இன்ச்சு தேவைப்படுது. இங்கிட்ட எனக்கு 3.5, அதை விட 1/2 இன்ச்சு கம்மி 3, இதை விட 1 இன்ச்சு கூட 4. சரிங்களா? 3.5 3 4 இந்த அளவுக்கு இங்கிட்ட என்ன துணி நமக்கு தேவைப்படுதோ அதை விட 1/2 இன்ச்சு கம்மி பண்ணிக்கோங்க. சென்டரில் வைக்கிறத விட 1 இன்ச்சு கூட வச்சுக்கோங்க. உங்களுக்கு கீப்பட்டி வந்து எந்த தகட்டும் இல்லாமல் கரெக்டாக இருக்கும்.
ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி இதுக்கு துணி எவ்வளோ தேவைப்படுது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இந்த எட்ஜிலேருந்து சென்டர் வரைக்கும் 2.25 இருக்குது. 2.25 இங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா 9.25 இருக்குது. ஒரு 10 இன்ச்சில் நான் முதல் துணியை வெட்டி வச்சுக்கிறேன். கீழே வந்து ஒரு 1/2 இன்ச்சு 1 இன்ச்சு துணி எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி விட்டுக்கோங்க. இந்த சென்டரோட நீளம் எவ்வளோ இருக்கோ அதை இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு பேக்கில் இந்த லாஸ்ட்டில் தேவைப்பட்டது 3.5. நான் சென்டரில் 3, ஃப்ரண்ட்டில் 4. இது அப்படியே நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இதை மட்டும் லைட்டாக அப்படியே ஒரு பெண்டாக வரைஞ்சிக்கோங்க. இதை கண்ணை மூட்டிட்டு தைரியமாக வெட்டுங்க. நீங்கள் அங்கே கரெக்டாக தையல் பிடிக்க வேண்டிய இடத்துல 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்செல்லாம் கரெக்டாக பிடிச்சிட்டிங்கன்னா இந்த கீப்பட்டி வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு எடுத்துன்னு தைக்கிறப்ப கீப்பட்டியை தைக்காமல் பேக்கு ஃப்ரண்ட் எல்லாம் தைச்சி சென்ட்ரு ஜாயிண்ட் பண்ணி வச்சு பாருங்கள் எவ்வளோ தேவைப்படுதுன்னு. அப்போ தெரிஞ்சுக்குவீங்க இந்த பட்டி கரெக்டாக இருக்கா இல்லைன்னு. பேக்கு ஃப்ரண்ட்டு எல்லாத்தையும் தைச்சி ஷோல்டர்லாம் ஜாயின் பண்ணி டாட்டெல்லாம் பிடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுகிற துணி தேவைப்படும் இல்லையா, அப்போ நம்ம கணக்கு கரெக்டாக இருக்கலன்னு உங்களுக்கு செக் பண்ணி பார்த்தா தெரியும். நீங்கள் இங்கே பிடிக்கிறதுக்கு எவ்வளோ வச்சுருக்கணும் அந்தளவு நான் பிடிக்கணும். அதை விட்டுட்டு நான் அதை விட இந்த இடத்துல கொஞ்சம் கூட பிடிக்கிறதோ இந்த சைடில் வந்து இன்னும் கொஞ்சம் கூட பிடிக்கிறதெல்லாம் நான் செஞ்சேன்னா இந்த இடம் கொஞ்சம் மேலே ஏறத்தான் செய்யும். அப்போ இந்த அளவு பத்தாமல் போயிடும். அதனால் இதெல்லாம் வந்து கரெக்டாக நீங்கள் பிடிச்சி தப்பீங்கன்னு தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். ப்ளவுஸ் தைக்கிறது ரொம்ப ஒரு ஈஸியாக தைச்சலாம். ரொம்ப நேரம் நோண்டாமல் எடுத்தோமா டக்குன்னு தைச்சிட்டு போனோமான்ற மாதிரி இருக்கணும். அதுக்கு இந்த மெத்தட் சரியாகும். இப்போ பேக்கு ஃப்ரண்ட்டு கை எல்லாம் வெட்டியாச்சு. இது அப்படியே மெயின் கிளாத்தில் போட்டு வெட்டிட்டோம்னா அவ்வளோதான், வேலை முடிஞ்சிச்சு. இந்த எக்ஸ்ட்ரா இருக்க துணியில் அடியில் அடிப்பீஸுக்கு இதிலே கொஞ்சம் துணி எடுத்துக்கோங்க. பட்டிக்கு சென்ட்ரு பட்டிக்கு பேக்கில் அடித்து பரட்டுறதுக்கு இதுக்கெல்லாம் கையோடு வெட்டுறப்பே வெட்டி துணியை தனித்தனியாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தைக்கிற இடத்துல வந்து உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது. அது ஏற்கனவே நம்ம தைக்கிற ஸ்டிச்சிங் வீடியோ நான் போட்டிருக்கேன். தைக்கிற இடத்துல நான் எதையும் தேட மாட்டேன், நோண்ட மாட்டேன். எல்லாத்தையுமே வெட்டுற இடத்துல வெட்டுற வேலையை முடிச்சுட்டு தைக்கிற இடத்துல தைக்கிற வேலையை மட்டும் பார்க்கணும். இந்த நீல வாக்கில் வந்து பேக் பட்டி அடித்து பட்டுறதுக்கு இந்த இடத்த யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஊக்கு பட்டிக்கு இந்த இடத்த எடுத்துக்கலாம். வேறு எந்த துணியும் நமக்கு தேவையே கிடையாது. ஏன்னா கைக்கு ஒன்று ஜாயிண்ட் ஒன்று போட வேண்டியதில்லை, இவ்வளோ துணி இருக்குது. இதில் பாதியை மடக்கி ஊக்குப்பட்டிக்கும் அதில் பாதியை மடக்கி ஐப்பட்டிக்கும் வச்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியாக நம்ம ப்ளவுஸ் கட்டிங் பண்ணியிருக்கோம். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மெத்தட் ரொம்ப ஈஸியாக புரியும். ஈஸியாக நீங்கள் வெட்டி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அதுக்கப்புறமேட்டுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு விஷயத்தில் பார்க்கலாம். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன டவுட் இருந்துச்சுனாலும் கமெண்ட் பண்ணி கேளுங்க. இல்லைன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு தாராளமாக கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட எந்த டவுட்னாலும் கண்டிப்பாக க்ளியர் பண்ணுவேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.